அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி என்பவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையே முழுசாக மாற்றி அமைக்க போகுது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு வலியோட ஒரு குழப்பத்தோட சுற்றிட்டு இருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலை வேண்டாம். நான் வடித்து சொல்கிறேன். வருகின்ற ஜூன் 23 அப்புறம் ஆரம்பிக்கிற அடுத்த 45 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய 7 அதிர்ச்சியான அதே சமயம் அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட உணவை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகித்தான் ஆகணும். அது எந்த உறவு ஏன் விலகி இருக்கணும், அப்படி விலகி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிற அந்த மாபெரும் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக ஆழமாக பேச போகிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை முழுசாக கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பதிவு. மீன ராசி அப்படின்னாலே அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிற ஒரு குணம் கொண்டவங்க நீங்கள். உங்கள் சந்தோஷத்தை விட மற்றவங்க சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் சமீப காலமாக நீங்கள் உயிராக நினச்ச ஒரு சில உறவுகள் உங்களுக்கு கொடுத்தது என்னவோ இனமாற்றமும் கண்ணீரும் மட்டுமா. அவர்களுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதனால் மனசு ரொம்பவே உடைஞ்சி போயிருக்கீங்க. அதனால் கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 23 பிறகு வரக்கூடிய நாட்கள் நீங்கள் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்க போக. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களை காயப்படுத்துகிற உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த ஒரு உறவுல இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான். அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் நீங்கள் இன்னும் அவங்கள பிடிச்சிட்டு தங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்களை அவங்கக்கிட்ட இருந்து கிரிக்க நினைக்குது. ஏன்னா உங்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 45 நாட்களில் நடக்க போகிற முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இத்தனை நாளாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஒரு சாதாரண ஆளாக எப்பவும் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ மட்டும் பயன்படுத்திக்கிற ஒரு கருவியாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. உங்களுக்கான மரியாதை தானாக தேடி வரும். நீங்கள் விலகி நிற்க உங்கள் அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து நிற்கிற காலம் இது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். மறுபடியும் பழைய வழிகளுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. உங்களை யார் உண்மையாகவே நேசிக்கிறாங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த முகமூடிகள் கிழிந்து விடும் நேரம் இது. அதனால தான் சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட உறவில் இருந்து விலகி இருங்க. கொஞ்சம் தூரம் விட்டு பாருங்கள். அவங்க உண்மையான சுயரூபம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ரெண்டாவதாக, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றம் உங்களோட மன நிம்மதி. ரொம்ப மாசமாக ஏன் பல வருஷமாக கூட சரியாக தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் உடன்றுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ண போனோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜூன் 23 அப்புறம் உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத அமைதி குடிக்கொள்ளும். ஒரு பெரிய பாரத்தை தலையில் வந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கும் பொழுது உங்களுக்கான இடம் தானே சுத்தமாகிடும். அந்த சுத்தமான இடத்துல புதிய நம்பிக்கைகள் துளிர்விடும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். காலையில் எழுந்த உடனே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். இந்த 45 நாட்கள் உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவதாக நடக்க போகிற விஷயம் உங்களுடைய பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இது வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே, இவ்வளவு கஷ்டப்படுறோன்னே கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. பல நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் பணத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கனவரவு வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்த கடனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை இடத்துல கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கலாம். இந்த உறவு சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய முன்னேற்றத்தின் மேலே திரும்பும். அந்த ஒரு கவனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படிகளை அமைத்து கொடுக்க போகுது. உங்களை நதிக்காதவங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு வாழ்ந்து காட்டுறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது. நான்காவதாக ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் நடக்க போகுது. இத்தனை நாளாக இங்கே அனுபவித்த மன உளைச்சல், தூக்கமின்மை, இது எல்லாமே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய சோர்வை கொடுத்துருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, இதெல்லாம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நகரை விட்டு நீங்கள் முழுசாக விலகி உங்களுக்கான ஒரு தனி உலகத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுடைய உடல் நலம் ரொம்பவே சீரடைய ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலி வரதை நீங்களே கண்ணாடியில் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு காரணம் வெளியில் பூக்கிற எந்த ஒரு பொருளோ அல்லது நீங்கள் எடுத்துக்கிற மருந்தோ கிடையாது. உங்கள் மனசில் ஏற்படுற அந்த ஆழமான நிம்மதிமா. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு கெட்ட அதிர்வலைகள் முழுசாக விலகி ஒரு நல்ல நேர்மறையான சக்தி உங்களை சுற்றி உருவாகும். உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வர்ற அளவுக்கு உங்களோட கேட்சி தோற்றம் எல்லாமே மாறப்போகுது. பல நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இருந்த சிறு சிறு உடல் உபாதைகள் கூட
இந்த 45 நாட்களில் காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போயிடும். 5ஆவதாக நடக்கப்படுற விஷயம், உங்களுடைய திறமைக்கான சரியான மேடை உங்களுக்கு அமைய போகுது. மீன ராசிக்காரங்க இயற்கையாகவே பல திறமைகளை தங்களுக்குள்ள உழைச்சி வச்சிருக்கிறவங்க. ஆனால் இவ்வளவு நாளாக மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சி அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுலேயே உங்கள் நேரத்தை முழுசாக செலவு பண்ணிட்டீங்க. உங்களோட சொந்த கனவுகளை நீங்கள் ரொம்பவே ஓரம் கட்டி வச்சுருந்தீங்க. இனிமேல் அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் மனசுக்குள்ள பல புதிய சிந்தனைகள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதையில விட்டு போனேன் ஒரு வேலையை அல்லது ரொம்ப நாளாக தொடங்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் ரொம்ப தைரியமாக கையில் எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. உங்களை குறை சொன்னவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு புது அங்கீகாரம் கிடைக்கிறப்போ நீங்கள் இத்தனை நாள் அழுத கண்ணீர் எல்லாமே உங்கள் வெற்றிக்கான அடித்தளமாக உங்களுக்கு தோன்றும். உங்களை விட்டு விலகி போனவங்களே உங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களோட உயரம் மாறப்போகுது. 6ஆவதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை நாளாக நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க யாரும் உங்களுக்கு உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு மேலே முகம் தெரியாத புதிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேடி வரும். அது பண உதவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். நீங்கள் விலகி இருக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு தள்ளி நின்ன உடனே பிரபஞ்சம் உங்களுக்கான உண்மையான நல்ல மனிதர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து அழுத அந்த காலமெல்லாம் முழுசாக மலையேறி போச்சு. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களால் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது தடைப்பட்டு போன ஒரு சுபகாரியமாக இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப சுலபமாக எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாமல் தானாகவே நடக்கும். இதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. அந்த புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கான உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஓஹோ, இதனால தான் நாம் அந்த பழைய உறவை விட்டு விலக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்களே மனசாக உணர்வீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே துல்லியமாக சரியாக இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது உங்களுடைய ஆழறிவு ரொம்பவே அபாரமாக வேலை செய்யும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு முழுமையாக கிடச்சிடும். யாராவது உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடித்தா கூட அவங்களுடைய உண்மையான உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்ணை காத்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய போகுது. இது ஏதோ சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாது. பல வருஷங்களாக நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் வலிகளுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா தயவு செஞ்சு உங்களை காயப்படுத்துகிற அந்த உறவை திரும்பி கூட பார்க்காதீங்க. அவங்க உங்களை தேடி வந்தால் கூட அவங்க பேச்சில் மயங்கிடாமல் கொஞ்சம் விலகியே வெல்லுங்க. 7ஆவதாக நடக்க போகிற அந்த மாபெரும் விஷயம் என்னென்னா, உங்களுடைய மறைமுக எதிரிகளோட வீழ்ச்சி மற்றும் உங்களோட குடும்பத்தில் வரப்போகிற ஒரு பெரிய நிம்மதி. இத்தனை நாளாக உங்களுக்கு பின்னாடி நின்று குழி பறித்தவங்க, உங்களை பற்றி தப்பாக வதந்திகளை கிளப்பி விட்டவங்க எல்லாமும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கான தண்டனையை ரொம்ப சரியாக கொடுக்கும். ஜூன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களை எதிர்த்தவங்க எல்லாரும் உங்களோட பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு ஏதாச்சும் இழுபறியாக போயிட்டு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இந்த 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது உங்களுடைய ஆன்மீக பலமும் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும், குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு இப்போ தானாகவே அமையும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்கள் மேலே இருந்த பண் திருஷ்டி, பொறாமை கலந்த பார்வைகள், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே இந்த 45 நாட்களில் சுத்தமாக விலகிடும். உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த நல்ல காரியங்கள், அதாவது கல்யாண பேச்சுவார்த்தை இல்லைன்னா வீடு மாறணும், புது வண்டி வாங்கணும் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறப்பும். உங்களுடைய பேச்சை மதிக்கான உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இனிமேல் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குற அளவுக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரப்போகுது. இப்படி பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருந்தாலும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? இந்த 45 நாட்களில் உங்களோட ரகசியங்களை நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது. உங்களோட அடுத்த பிளான் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே ரகசியமாக வச்சுக்கணும். ஏன்னா
உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கும். குறிப்பாக நான் முதல்ல சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட உறவுகிட்ட இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும். அது மறுபடியும் உங்ககிட்ட வந்து தாசமாக பேசுகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது தான். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும். இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக அழுதுக்கு இத்த கண்ணீர் போகணும். இனிமேல் உங்களுக்கான காலத்தை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். இந்த 45 நாட்களில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் இரட்டி பார்க்கணும். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் போடுற சின்ன சின்ன முயற்சிகள் கூட ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும். அதே சமயம் உங்கள் கைக்கு வர பணத்தை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி சரியான வழியில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா வர்ற லக்ஷ்மியை நாம் எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம புத்திசாலித்தனமே இருக்குது. இதையும் தாண்டி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான உத்திகளை கையாளணும், எந்தெந்த விஷயங்களில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள். உங்ககிட்ட வந்து யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும் உங்கள் உசிரையை தூக்கி கொடுத்துருவீங்க. இங்கே ஒரு குணத்தை தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் விலகி இருக்கணும்னு நான் திரும்ப சொல்கிறேன். அந்த ஒரு நபரும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நடிப்பாங்க. நீங்களும் அதை உண்மைன்னு நம்பி அவங்களுக்காக ஓடி உழைப்பீங்க. ஆனால் அவங்க காரியம் முடிஞ்சதும் உங்களை அப்படியே கழட்டி விட்டுடுவாங்க. அந்த வழியை நீங்கள் பலமுறை அனுபவிச்சிருந்தாலும் உங்களுடைய அந்த இறக்க குணம் உங்களை திரும்ப அவங்ககிட்டயே இழுத்துட்டு போயிருக்கும். அதனால் இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் மனசில் ஒரு பெரிய வைராக்கியம் பிறக்க போகுது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இனிமே என்னை காயப்படுத்துகிற யார்கிட்டையும் நான் தலை குனிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த 45 நாட்களில் நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவு ஏதோ கோபத்தில் எடுக்கிற முடிவு கிடையாது. அது உங்களோட ஆழ் மனசுல இருந்து வர ஒரு தெளிவு. முதல் சில நாட்கள் அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை தேடுறாங்களா அப்படின்னு உங்கள் மனசு அவங்கள பற்றியே யோசிக்க தோணும். ஆனால் அந்த ஒரு சிறு சலனத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்பவும் அவங்கக்கிட்ட போனால் முன்னாடியை விட பெரிய அவமானத்தை தான் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் மனசை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. பிடிச்ச பாடல்களை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு தனியாக போயிட்டு வாங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய முளைப்பு மேலே திருப்புங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பொன்னான வாய்ப்பை ஒரு சின்ன சலனத்துக்காக நீங்கள் வீடடிச்சிடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றிகள் உங்கள் வாசலை தேடி வரும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படணும். இதுவரைக்கும் நீங்கள் நம்பியிருந்த ஒரு சில வழிகளில் சிறு தடங்கல்கள் வந்திருக்கலாம். அதோட மனசு உடஞ்சி போய் உட்காந்துடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய நேரம் இது. புதுசாக ஏதாவது ஒரு முயற்சியை கையில் எடுங்க. உங்களோட சுற்றி இருக்கிற நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க மூலமாக உங்களுக்கு புதிய யோசனைகள் கிடைக்கும். அந்த யோசனைகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. உங்களை ஏமாத்தினவங்களை தெளிவாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைக்க போகிற வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நீள் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. யாருக்கிட்டையும் உங்களை பற்றி நியாயப்படுத்திக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு ரொம்ப அமைதியாக செயல்படுங்க. உங்களோட அமைதி தான் இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்க போகிறது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண பரிமாற்றங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். எல்லாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல போய் பணத்தை முதலீடு செய்கிறதோ இப்போதைக்கு வேண்டாம். உங்கள் கைக்கு வர பணத்தை உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களோட சொந்த தேவைகளுக்காகவும் மட்டுமே செலவு பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பணம் இல்லாமல் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. அந்த பொருளை இப்போ தைரியமாக வாங்குங்க. அது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் காட்டுற அந்த அன்பு தான் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய நேர்மறையான சக்தியை உருவாக்க போகுது. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபாரமான திறமையை உலகத்துக்கு காட்ட முழு மூச்சை இறங்கி வேலை செய்யுங்க. இந்த 45 நாட்களில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களோட ஆரோக்கியம். மனசில் இருக்கிற பாரம் குறையும் போது தானாகவே உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்கள் உங்கள் தூக்கத்தை ரொம்பவே கெடுத்திருக்கும். அதனால் முறையான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், இது ரெண்டுலேயும் அதிக கவனம் செலுத்துங்க. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக அமையும். உங்களை ஏமாத்தினவங்க இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு கம்பீரமான தோற்றத்தோட நிமிர்ந்து நிற்கிறீங்க
அப்படிங்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாகணும். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்வியலை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இதுக்கான முழு சக்தியும் கிரகங்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு இருந்த மதிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம். இது நல்லதுக்கே சொன்னாலும் அதை தப்பாக புரிஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. உங்களுடைய பொறுமைக்கும் விட்டு கொடுக்கும் தன்மைக்கும் இப்போ மிகப்பெரிய பணம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முழுசாக நீங்கி 2 பேருக்கும் இடையில் ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற மீன ராசி தம்பதிகளுக்கு இந்த 45 நாட்களில் ஒரு நல்ல சுப செய்தி தேடி வரும். உங்கள் குடும்பமே சந்தோஷத்தில் திளைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. வெளியில் இருக்கிற தேவையில்லாத உறவுகளை துண்டிக்கும் போது வீட்டில் இருக்கிற உண்மையான உறவுகளோட அருமை உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகி போனவங்களையோ உங்களை காயப்படுத்தினவங்களையோ நினைச்சு இனிமேல் உங்களுக்கு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தது உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த பாடத்தை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சிருச்சு. அதற்கான நல்ல காலம் வரப்போகிற நேரம் இது. அந்த பலம் 100% உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. நான் அடித்து சொல்கிறேன். இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வசந்தத்தை கொண்டு வரும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பிரபஞ்சம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்டப்போகுது. தைரியமாக இருங்க. உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு. சில பேருக்கு மனசில் ஒரு தயக்கம் இருக்கும். இத்தனை வருஷம் பழகிட்டோம், எவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டோம், திடீர்னு எப்படி இவங்களை விட்டுட்டு முழுசா விலகி வர்றது அப்படின்னு ரொம்பவே யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்க. நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ அழுதுருக்கீங்க, உங்கள் கண்மானத்தை விட்டு கொடுத்து எவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து நினச்சி பாருங்க. உங்களுடைய முழு கவனமும் அந்த ஒரு முறவை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்ததுனால உங்கள் தொழிலையோ இல்லை நீங்கள் பார்க்குற வேலையிலையோ உங்களால் முழுமையாக ஈடுபட முடியாமல் போயிருக்கும். உங்கள் உண்மையான திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போனதுக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த விலகல் அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்காகவே செஞ்சு வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆழமான அஸ்திவாரம் தான் இது. இந்த ஒரு சின்ன வெளியே நீங்கள் தங்கிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வர எல்லாமே மாபெரும் வெற்றியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் என்னென்னா, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளை மட்டும்தான் உங்கள் மனசில் முழுசாக வளர்க்கணும். பழைய ஞாபகங்களை நினச்சிட்டு இருட்டு அறையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற காலங்கள்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், உங்கள் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக அழைச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி எப்பவும் நிற்கணும். ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களோட வருமானத்தை கிறுக்கிறதுக்கான புதிய வழிகள் தானாகவே உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நண்பர்கள் மூலமாகவோ அல்லது முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமைகிறதுக்கு நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நேரத்தில் உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக ஒரு நிலையான சிந்தனையோடு இருக்கணும். அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற கவலையிலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா கவவை தட்டுற இந்த பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் உங்கள் கையாலேயே தவற விட்டுடுவீங்க. நீங்கள் இன்னும் ஒரு ஆழமான உண்மையை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக படைக்கப்பட்ட நல்ல விஷயங்கள், உண்மையான மனிதர்கள் உங்களை தேடி வரணும்னா அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றிடம் தேவைப்படுது. அந்த இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்க அந்த தவறான நபர்களை, உங்கள் உணர்வுகளுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காத ஆட்களை நீங்கள் வெளியில் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அசல் அன்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் ரொம்ப உறுதியாக நம்புங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இணைய போகிற புதிய உறவுகள் எல்லாமே ரொம்ப உண்மையானதாக, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். உங்களை கொஞ்சமும் புரிஞ்சிக்காதவங்க முன்னாடி நீங்கள் இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசி உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய செயல்கள் மூலமாகவே, உங்களுடைய அபாரமான வளர்ச்சி மூலமாகவே அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிற காலம் இது. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த நிம்மதியான சிரிப்பும் உங்களுடைய வெற்றியும் தான் உங்களை உராசீனப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய நெப்தியண்டி. இந்த 45 நாட்களில் இன்னொரு ஆச்சரியமான மாற்றம் உங்ககிட்ட நடக்கும். அது என்னென்னா, உங்களுடைய வெளித்தோற்றத்தில் நீங்கள் ஒரு பெரிய கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளாக மனசில் இருந்த சோகத்தில் உங்களை நீங்களே சரியாக கவனிக்காமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக விட்டுருப்பீங்க. ஆனால்
இப்போது உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசாக முடி வெட்டிக்கணும், முகத்தை ரொம்ப பொலிவாக வச்சுக்கணும், உங்களை நீங்களே அழகாக காட்டிக்கணும்னு தோணும். குறிப்பாக வெள்ளை அல்லது சிகப்பு. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி என்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையே முழுசாக மாற்றி அமைக்க போகுது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு வலியோட ஒரு குழப்பத்தோட சுற்றிட்டு இருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலை வேண்டாம். நான் வடித்து சொல்கிறேன். வருகின்ற ஜூன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற அடுத்த 45 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய 7 அதிர்ச்சியான அதே சமயம் அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட உணவை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகித்தான் ஆகணும். அது எந்த உறவு ஏன் விலகி இருக்கணும், அப்படி விலகி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிற அந்த மாபெரும் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக ஆழமாக பேச போகிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை முழுசாக கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பதிவு. நிறத்தில் ஆடுகள் அணியணும்னு உங்கள் மனசு தானாகவே தேடும். அந்த நிறங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்போகுது. உங்களோட பார்க்குறவங்க என்ன இவங்க இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்தில் ஒரு பனி தொலை வந்திருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட தோற்றம் ரொம்ப கம்பீரமாக மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க இப்போ உங்களுடைய இந்த புது மாற்றத்தை பார்த்து ஒரு நிமிஷம் தயங்கி நிற்பாங்க. உங்களுடைய இந்த வெளித்தோற்ற மாற்றம் வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது. அது உங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு. எவ்வளவு நாளாக ஒரு பயக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கும். 4 பேர் மத்தியில் பேசணும்னா கூட நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, நம்ம சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்னு பல தடவை யோசிச்சிருப்பீங்க. அந்த பழைய ஆள் இனிமேல் கிடையவே கிடையாது. நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமாகவும் அதிகாரமாகவும் இருக்க போகுது. உங்கள் குரலில் ஒரு கனி ஈர்ப்பு உருவாகும். தொழில் செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, வேலை பார்க்க இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்த தலைமை பண்பு தானாகவே வெளியில் வரும். உங்களை நம்பி பல பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறப்பங்க தயாராக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் விலகி நின்னதுனால உங்களுக்கு கிடைச்ச மனக்கழிவு தான். அது இருட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வந்த உடனே உங்களுக்கான வெளிச்சம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் பார்த்து உங்களை விட்டு போனவங்களுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உருவாகும். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு திறமையான எவ்வளோ உண்மையான ஒரு ஆளை நாம் ஏமாற்றிட்டோமே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே தலைமுறை வருத்தப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக மாறிடும். சாதாரணமாக கிடைக்கிற வெற்றிகள் உங்களுக்கு பப்பாது. சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அடையணும், நம்மளை ஏளனமாக பேசினவங்க முன்னாடி ஒரு ராஜாமா ராணியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி உங்கள் மனசுக்குள்ளே நெருப்பாக எரிய ஆரம்பிக்கும். அந்த நெருப்பு தான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். இரவு பகல் பார்க்காம முளைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கான வெற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எந்த ஒரு கவனச்சிதறலும் இருக்காது. இந்த ஒரு மனநிலை நான் பல வருஷமாக நீங்கள் அடையணும்னு நினச்ச அந்த மாபெரும் இலக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கைக்கு கொண்டு வரப்போகிறது. உங்களோட தொழில் ரீதியான வளர்ச்சியில் ஒரு பெரிய பாய்ச்சல் இந்த நேரத்தில் இருக்க போகுது. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால், அதுவும் ஆடைகள் சம்மந்தப்பட்ட தொழில், துணி வியாபாரம் அல்லது உங்களுக்கான ஒரு சொந்த அடையாளத்தை ஒரு பிராண்டை உருவாக்கணும்னு உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகுது. நீங்கள் பொட்டதெல்லாம் பொண்ணாகும் நேரம் இது. உங்களுடைய படைப்பாற்றல் ரொம்பவே அபாரமாக வேலை செய்யும். புதுசாக என்ன செய்யலாம், வாடிக்கையாளர்களை எப்படி கவர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள இயல்பாகவே ஊற்றெடுக்கும். எவ்வளவு நாளாக ஒரு முடக்கத்தில் இருந்த உங்கள் தொழில் இப்போ பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களோட திறமை கொஞ்சமும் மதிக்காமல் உங்களை விட்டு போனவங்க இப்போ உங்கள் வெற்றியை பார்த்து தூக்கத்தை தொலைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த தோட்டத்தில் நீங்கள் கொண்டு வர போகிற மாற்றங்கள் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். முடி திருத்துறதுல ஒரு புது விதம், முகத்தில் ஒரு மிடுக்கான தாடி அமைப்பு, பார்க்குறவங்க கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு தெளிவு அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு புது மனுஷனாக செதுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சவங்க இப்போது உங்களை ஒருபடி மேலே வச்சு பார்க்குற அளவுக்கு உங்களோட ஒட்டுமொத்த நடைமுறை பாவனைகளும் மாறிடும். இது வெறும் வெளித்தோற்றம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய விடுதலையோட சந்தோஷத்தோட அடையாளம். அந்த குறிப்பிட்ட உறவோட பிடியிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்ததால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு புது பிறவி அப்படின்னே இதை சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கான தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான பல புதிய கதவுகளை திறக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்புகளை ரொம்ப சரியாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிறது தான்.
எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை ரொம்ப தைரியமாக எடுங்க. அது மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் உறுதியாக கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட லாபத்துக்காக 1000 ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை என்னைக்கும் தப்பான பாதையில் வழி நடத்தாது. உங்களை சுற்றி இவ்வளவு நாளாக இருந்த அந்த ஒரு எதிர்மறையான வளையத்தை நீங்கள் உடைச்சிட்டீங்க. இனிமே வர ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதுவரைக்கும் சிந்திய வியர்வைக்கும் கண்ணீருக்கும் மாபெரும் பரிசுகளை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க போகுது. கொஞ்சம் கூட சளைக்காம உடைக்க மட்டும் முழுமையாக போடுங்க. வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழும். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் காட்ட போகிற அந்த நேர்த்தி மற்றவங்களை ரொம்பவே பிரமிக்க வைக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் திறமையை சாதாரணமாக நினச்சவங்க இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாச்சும் புதுசாக படைக்கிறீங்க அல்லது கலை இணையம் சம்பந்தப்பட்ட உரையில் இருக்கீங்கன்னா உங்களோட புகழ் ரொம்ப வேகமாக எல்லாரையும் போய் சேரப்போகுது. உங்களோட கற்பனை திறன் ரொம்பவே துல்லியமாக ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை செய்யும். நீங்கள் சொல்கிற எல்லாமே தொடங்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கான ஒரு சிறிய அங்கீகாரம் கூட கிடைக்கலையேன்னு ஏங்கி கவிச்சா உங்கள் மனசுக்கு இப்போ கிடைக்க போகிற அந்த மாபெரும் வரவேற்பு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப தரமாக மற்றவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க எல்லாரும் நீங்கள் அடைய போகிற இந்த புகழை பார்த்து நிரண்டு போய் நிற்க போகிறாங்க. இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாகும். அமைதியான இடங்களுக்கு போகணும், குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமாக எண்ணும். உங்கள் கூடவே இருந்து உங்களை பின்னாடி இருந்து குத்துன அந்த துரோகங்களை எல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற அந்த முகமூடிகள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே முழுசாக கிழிஞ்சு விழுது. நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, எப்பவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் தான் நினச்சிங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த துரோகங்களுக்கெல்லாம் இயற்கையே இப்போ ஒரு பெரிய நியாயத்தை வழங்க போது. நீங்கள் யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்காக அந்த பிரபஞ்சமே களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சிந்தைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்கள் இழந்த ஒவ்வொரு நிம்மதியான தூக்கத்துக்கும் இந்த 45 நாட்களில் ஒரு பிரம்மாண்டமான பரிசு கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் பேச்சை வீட்டில் இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை ஒரு பொறுப்பு இல்லாத ஆளாக நினைச்சவங்க இப்போது உங்களுடைய முடிவுகளை கேட்டு நடந்துக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து வீட்டில் உயரப்போகுது. ரொம்ப நாளாக இழுதறியாக இருந்த சொத்து பிரச்சனையோ அல்லது பண விவகாரமோ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடிய போகுது. உங்களோட கடினமான உழைப்பால் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. உங்கள் குடும்பத்தோட தேவைகளை நீங்கள் ஒன்றொன்னா நிறைவேற்றி வைக்கும்போது உங்கள் மேலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் உருவாகும். அதை உறவை விட்டு நீங்கள் வெளியில் வந்ததால தான் உங்கள் சொந்த குடும்பத்தோட அருமை உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட சுற்றி இவ்வளோ நாளாக கட்டப்பட்டிருந்த அந்த மாய வலை இப்போ சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. உண்மையான அன்பு எது போனி எது அப்படிங்கிறத காலப்போக்கில் நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்ந்துட்டீங்க. இனிமேல் உங்கள் நிம்மதியை யாராலையும் அசைக்க கொள்ள முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை அதிர்வலை உருவாக போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை 10 தடவை அலையை விட்டு தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சாலே போகிறோம், அதுக்கான வழிகள் தானாகவே பிறப்பும். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே பிரபஞ்சம் புது புது மனிதர்களை உங்கள் வழியில் கொண்டு வந்து நிறுத்த போகுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்கிற அந்த ஒரு தைரியமான முடிவு தான். அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அவங்க தான் முழுசாக மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த திரை விலகின உடனே உங்களுக்கான வெளிச்சம் உங்கள் மேலே நேரடியாக பட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற சில புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகுது. நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப நேர்த்தியாகவும் மற்றவங்களை விட ஒரு பெரிய நில தரமாகவும் இருக்கணும்னு ரொம்ப மெனப்பிடுவீங்க. உங்களுடைய அந்த ஈடுபாடு தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. குறிப்பாக மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரும். 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்க இருந்தாலும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட ரகசியங்களை பாதுகாக்கிறது தான். உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, நீங்கள் எப்படி இந்த வெற்றியை அடைஞ்சிங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் ரொம்ப எளிதாக பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிற கூட்டம் எப்போவுமே உங்களை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இந்த 45 நாட்களில் நடக்கும்.
ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இத்தனை நாளாக வீட்டில் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லார் முகத்துலேயும் ஒரு உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்துக்கு முழு காரணமும் நீங்களாம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ரொம்பவே பெருமைப்படுவீங்க. உங்களை விட்டு போனவங்களை நினச்சி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க போனது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். இனிமேல் உங்களுக்கான காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. அதை முழுமையாக அனுபவிக்க முழு ஈடுபாட்டோட முளைக்க தொடங்குங்க. இந்த 45 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்பவே உன்னிப்பாக கவனிங்க. எந்த ஒரு விஷயமே காரணம் இல்லாமல் நடக்காது. உங்களுக்கு வரப்போகிற சின்ன சின்ன படங்கல்கள் கூட உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக பிரபஞ்சம் செய்கிற ஒரு ஏற்பாடாக தான் இருக்கும். அதனால் எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். முக்கியமாக உங்கள் மனசில் ஒரு பெரிய வைராக்கியம் பிறக்கும். இது வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சு நம்ம என்ன கண்டோம், இனிமேல் நமக்காக மட்டும்தான் வாழணும், நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமாக உருவாக போகுது. அந்த ஒரு எண்ணம் தான் உங்களை இப்போ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்கள் யாருக்கும் கீழே கலைக்குணிஞ்சு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இனிமேல் வராது. உங்களுக்கான ஒரு சொந்த சாம்ராஜ்யத்தை நீங்கள் ரொம்ப கம்பீரமாக கட்டி எழுப்ப போகிறீங்க. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப முதிர்ச்சியாக மாறப்போகுது. முன்னாடியெல்லாம் யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினா உடனே பவுட்டடிவீங்க, இல்லைன்னா உட்காந்து அழுவீங்க. ஆனால் இப்போது யாராவது உங்களை விமர்சனம் செஞ்சால் அவங்கள பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு அமைதியாக கடந்து போயிடுவீங்க. அந்த அமைதி தான் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய மரணடி. உங்களுடைய பொறுமை இப்போ ஒரு பெரிய ஆயுதமாக மாறப்போகுது. அவங்க என்ன செஞ்சாலும் உங்களை அசைக்க கூட முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது எதிரிகள் தானாகவே ஒதுங்கி போயிடுவாங்க. உங்களை விட்டு விலகுன அந்த நபரும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அவங்கள தேடி வருவீங்கன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க நினச்சதுக்கு மாறாக ரொம்பவே கெத்தாக ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அதை பார்த்து அவங்க தூக்கத்தை தொலைக்க போகிறது என்னவோ உறுதி. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிற இடத்துல நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே துல்லியமாக இருக்கும். எந்த விஷயத்தில் முதலீடு செஞ்சால் லாபம் வரும், எந்த விஷயத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான அறிவு உங்களுக்குள்ள தானாகவே வேலை செய்யும். உங்களை ஏமாற்ற நினச்சி வரவங்க கூட உங்கள் கண்ணை பார்ப்போன்னே பயந்து பின்வாங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பார்வையில் ஒரு பெரிய தீர்க்கம் இருக்க போது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு பெரிய நேர்த்தியோடு இருக்கும். மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலையை நீங்கள் ரொம்ப சுலபமாக ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கூடவே இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு முழுசாக விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருக்கு. உங்களை சுற்றி இவ்வளவு நாளாக இருந்த அந்த எதிர்மறையான மனிதர்களை நீங்கள் முழுசாக அப்புறப்படுத்திட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற புதிய மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறவங்க தான். அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற வாய்ப்புகளை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிர்ஷ்டமான நேரத்தை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பிங்க. உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த பல ஆசைகளை ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கோங்க. அது உங்கள் குடும்பத்துக்காக செய்ய நினச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை வாங்குறதா இருக்கலாம். இதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் சந்தோஷத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பல வருஷங்களாக நீங்கள் அனுபவித்த வழிகளுக்கு பிரபஞ்சம் இப்போ கொடுக்க போகிற மாபெரும் பரிசு இது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்க போகிறாங்க. இவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் பழைய நிலைமையிலேருந்து மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த வைராக்கியம் தான். இனிமேல் உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் அனுதாபம் தேடுறவங்கள நீங்கள் பக்கத்தில் கூட சேர்க்க இருந்து மாட்டீங்க. உங்கள் நேரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா உணர்ந்து செயல்பட ஆரம்பிட்டீங்க. ஒரு காலத்தில் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா சாப்பாட்டை கூட விட்டுட்டு ஓடி போய் நிற்பீங்க. ஆனால் இப்போது யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த பாகுபாடு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. உங்களுடைய இந்த புது மாற்றம் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். உங்களை திமிரு பிடிச்சவங்கன்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களை நல்லா ஏமாத்தினவங்கன்னா இப்போது உங்களை மறுபடியும் ஏமாற்ற முடியலையே அப்படிங்கிற ஆத்திரத்தில் இப்படிலாம் பேசுவாங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் தொடப்போகிறமையினோ ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இத்தனை நாளாக கையில் காசு தங்களை அந்த பணம் தான் வீண் செலவாக போகுது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் வீட்டு பீரோவில் பணம் எப்பவும் நிறைஞ்சிருக்க போகுது. உங்களை தேடி வர்ற வாய்ப்புகளை வச்சு உங்கள் வருமானத்தை பல மடங்காக பெருக்க போகிறீங்க.
அந்த பணத்தை வச்சு நிலம் வாங்குறதோ இல்லை நகை வாங்குறதோ அப்படின்னு ஒரு நல்ல முதலீட்டில் உங்கள் கவனம் திரும்பும். ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை உங்களுக்காக ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த கனவு நிறைவேற போகிற நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுவாங்க. உங்களை ஒரு சுமையாக நினச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை ஒரு பெரிய பூனா பார்க்க போகிறாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தையே ரொம்ப அழகாக மாற்றி எழுதப்போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மலர்ச்சி வரப்போகுது. எவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே இருந்த அந்த பாரம் உங்களை ரொம்பவே சோர்வுடைய செஞ்சுருக்கும். காரணமே இல்லாமல் கை கால் வலி, ஒரு மாதிரி உடல் சோர்வு அப்படின்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு நீங்கள் முழுசாக விலகினதுக்கப்புறம் உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களை தொற்றிக்கொள்ளும். உங்கள் முகத்தில் ஒரு தனி தடை வந்திருக்கும். உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாம் இவங்க முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களோட தோற்றம் மாறப்போகும். இதுக்கெல்லாம் காரணம் வெளியில் பூசுகிற எந்த ஒரு பொருளும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே முழுமையாக குடிக்கொண்டு இருக்கிற அந்த அளப்பரிய நிம்மதி தான். உங்களோட ஏமாத்தினவங்க இப்போ நீங்கள் எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அழகாக மாறி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே குறமப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஒரு புது மனுஷனாக செதுக்க போகிறீங்க. அந்த 45 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு மிகப்பெரிய பரிசு உங்களுடைய உள்ளுணர்வு அல்லது ஆறாம் அறிவு ரொம்பவே ஆதாரமாக வேலை செய்ய போகுது. யாரை நம்பலாம், நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு முழுமையாக கிடச்சிடும். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசும்போதே அவங்க நல்ல எண்ணத்தோடு வர்றாங்களா இல்லை உங்களை ஏமாற்ற வர்றாங்களா அப்படிங்கிறத அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் கண்டுபிடித்துடுவீங்க. இந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, உங்களை இவ்வளோ நாளாக கட்டி போட்டு வச்சுருந்த அந்த ஒரு தவறான உறவை விட்டு நீங்கள் முழுசாக வெளியில் வந்தது தான். அந்த நபர் உங்கள் கூட இருந்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை திறனையே முழுசாக மடுங்கடிச்சு வச்சுருந்தாங்க. இப்போது அந்த விலங்கு உடஞ்சிருச்சு. இனிமேல் உங்கள் மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாக ரொம்ப கூர்மையாக செயல்பட ஆரம்பிக்கும். தொழிலில் எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீங்களே ரொம்ப தைரியமாக எடுப்பீங்க. உங்களோட பேச்சில் ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. முன்னாடினா ரொம்ப வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசி பல இடங்களில் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளந்து நிதானமாக பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அந்த அமைதியான பேச்சுக்கே ஒரு பெரிய சக்தி இருக்கும். நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்குற அளவுக்கு உங்களுக்கான அந்த ஒரு மரியாதை தானாகவே உருவாகும். குறிப்பாக உங்களோட குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த அந்த பழைய திம்பம் முழுசாக மாறப்போகுது. உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க இப்போது உங்களை ஒரு முன்னுதாரணமாக ஏற்றுக்குவாங்க. விசேஷ வீடுகளில் கூட உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிற அளவுக்கு உங்களோட அந்தஸ்து உயரப்போது. இது அத்தனை நீங்கள் படாத பாடுபட்டு சிந்தனை பண்ணியிருக்கான மாபெரும் பலன். அதனால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண் திருஷ்டி. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களே சில நேரம் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் ரொம்ப வெளிக்காட்டிக்க வேண்டாம். நல்லா சம்பாதிக்கிறீங்க, நிறைய காசு வருதுன்னா அதை ரொம்ப அமைதியாக சேமிக்கிறவங்க. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் இன்னும் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படிங்கிற உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக உங்களை விட்டு விலகி போன அந்த நபர் மறுபடியும் உங்ககிட்ட வந்து உங்களை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எந்த காரணத்துக்காகவும் அவங்க கிட்ட உங்களுடைய தற்போதைய நிலைமையை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. ரொம்ப அமைதியாக அவங்கள கடந்து போயிடுங்க. உங்களுடைய அந்த தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. கடைசி அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம பேசின அத்தனை விஷயங்களும் முழுமையாக நடக்கணும்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த 45 நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக அவங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அங்கே போய் பெருசாக எந்த பூஜையும் பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல, மனசால ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் போகும், இனிமேல் எனக்கான நல்ல காதையை நீ தான் காமிக்கணும்னு முழு நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க. நீங்கள் கேட்குறது அத்தனையும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்களை பற்றி யோசிக்கிறத முழுசாக நிறுத்திட்டு உங்களுக்கான எதிர்காலத்தை எப்படி பிரம்மாண்டமாக மாற்ற போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்களை சுற்றி இனிமேல் நடக்கக்கூட ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லாபத்தெல்லாம் கொண்டு வரப்போகுது. உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் குறைச்சிடாதீங்க. 4 பேர் உங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தப்பானவங்க கிடையாது. உங்கள் உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே உலகத்துக்கு காமிக்க போகுது. உங்களுக்கான அந்த சிம்மாசனம் தயாராகிடுச்சு. அதில் போய் தைரியமாக உட்காந்து உங்கள் வாழ்க்கையை ஆளுங்க.
இந்த மாபெரும் அதிர்ஷ்ட காலகட்டத்தை முழுமையாக அனுபவித்து உங்கள் குடும்பத்தோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையும் தெளிவையும் கொடுத்துருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். எந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய உண்மையான உணர்வுகளை கண்டிப்பாக கீழே பகிர்ந்துக்கோங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களோட ஆதரவு எப்பவும் போல் தொடரணும். மீண்டும் ஒரு மிக சிறப்பான உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தைரியமாக இருங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.